வணக்கம். இடந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வங்க நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 10:30 பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடு ஆனந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்ல முடன் முதலில் தலைப்புச் செய்திகள். போதிய அளவு மழை பெய்யும் வரை மின்சார விநியோகம் துண்டிக்கப்படும். இலங்கை மின்சார சபை அறிவிப்பு. மின்சார நெருக்கடிக்கு 29ஆம் திகதி தீர்வு. அமைச்சர் ரவி தெரிவிப்பு. தாதியர்களுக்கு நாளையும் சுகயீனம், போராட்டத்தால் மக்களுக்கு அசௌகரியம். ஜெனீவா தீர்மானம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று கடும் வாத பிரதிவாதம். தொடர்வது விரிவான செய்திகள். சில கோரிக்கைகளை முன்வைத்து அரச சேவைகள் ஐக்கிய தாதியர் சங்கம் இன்றைய தினம் ஆரம்பித்த சுகவீன விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கை நாளைய தினமும் முன்னெடுக்கப்பட உள்ளது. தாதியர்களுக்கு 10,000 ரூபாய் மேலதிக கொடுப்பனவு வழங்குவது, சீருடைகளுக்கான கொடுப்பனவை 25,000 ரூபாய் வரை அதிகரிப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இன்று காலை இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த தொழிற்சங்க நடவடிக்கையால் தேசிய வைத்தியசாலை உள்ளிட்ட நாட்டின் பல வைத்தியசாலைகளின் சேவைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் வைத்தியசாலைக்கு சென்ற நோயாளர்களும் பெரும் அசௌகரியத்தை எதிர்நோக்கினர். மாரவில ஆதார வைத்தியசாலையின் நோயாளர்கள் எதிர்நோக்கிய அசௌகரியத்தை குறைக்கும் வகையில் வைத்திய அதிகாரிகள் தாதியர்களுக்குரிய கடமைகளையும் செய்வதை காணக்கூடியதாக இருந்தது. நாளை தினமும் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை தொடரவுள்ளதாக அரசு சேவைகள் ஐக்கிய தாதியர் சங்கத்தின் தலைவர் முடுத்தடுவே ஆனந்த தேரர் கூறுகின்றார். சேமாடி ரெஜ்வே சிறுவர் வைத்தியசாலை, காசல் வைத்தியசாலை, டிசோய்சா வைத்தியசாலை, மகரகம புற்றுநோய் வைத்தியசாலை மற்றும் விசேட பிரிவுகளில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட மாட்டாது எனவும் தேரர் கூறினார். எவ்வாறாயினும் அரசு தாதி உத்தியோகஸ்தர் சங்கம் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை. இதனால் சில வைத்தியசாலைகளின் செயற்பாடுகள் இன்று எந்தவித தடையுமின்றி முன்னெடுக்கப்பட்டன. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை, கண்டி வைத்தியசாலை, டிகோயா கிழங்கன் வைத்தியசாலை, குருநாகல் போதனா வைத்தியசாலை ஆகியவற்றின் சேவைகள் இன்று வழமை போன்று முன்னெடுக்கப்பட்டன. இதேவேளை இன்று கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் ராஜித சேனாரத்ன, புத்த பகவானின் போதனைக்கு முரணாக நோயாளர்களை அசௌகரியத்திற்குள்ளாக்கும் வகையில் தேரர் ஒருவர் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை தலைமை தாங்குவதாக கூறினார். இந்த தொழிற்சங்க நடவடிக்கை அரசியல் நோக்கம் கொண்டது எனவும் சுகாதார அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார். மத்திய மலை நாட்டில் குறிப்பிடத்தக்க அளவு மழை பெய்யும் வரை நாடளாவிய ரீதியில் அவ்வப்போது மின்சார விநியோகத்தை துண்டிக்க நேரிடும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இந்த நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு தனியார் துறையிடமிருந்து அவசர மின்சார கொள்வனவை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. தற்போது நாட்டின் நாளாந்த மின்சாரத்துக்கான கேள்வி 47 கிகாவாட் வரை அதிகரித்துள்ளதாக மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது. நிலவும் கடும் வெப்பத்துடனான காலநிலையும் மின்சாரத்துக்கான கேள்வி அதிகரிப்பதற்கு ஒரு காரணமாகும். இதன் காரணமாக வழமையான நாளாந்த கேள்வியை விட 4 கிகாவாட் மணித்தியால மின்சாரம் மேலதிகமாக தேவைப்படுவதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. நீர் மின் உற்பத்தி 5 கிகாவாட் மணித்தியாலங்கள் வரை குறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அனல் மின் உற்பத்தியில் 38 கிகாவாட் மணித்தியாலங்கள் வரை அதிகரித்தாலும் நாளாந்தம் சுமார் 4 கிகாவாட் மணித்தியால பற்றாக்குறை நிலவுவதாக மின்சார சபை கூறுகின்றது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை செயற்பட வேண்டிய விதம் தொடர்பில் தீர்மானங்கள் எடுப்பதற்கு அழுத்தம் பிரயோகித்தது யார்? வெளிவிவகார அமைச்சிற்கான நிதி ஒதுக்கீடுகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். எமது காணிகளை சூறையாடிய பிரித்தானியா எமக்கு மனித உரிமைகள் பாடத்தை புகட்டுவதற்கு வருகின்றது. இந்த அடிமை அரசாங்கத்தில் சந்திரிகாவின் சீடன் மனோ தித்தவெல்ல இருக்கின்றார். நீங்கள் வெளிவிவகார அமைச்சராக இருந்தாலும் ஜெனீவாவில் உள்ள இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி மேற்கொள்ள வேண்டிய தீர்மானங்கள் தொடர்பில் மனோ தித்தவெல்லவே ஆலோசனைகளை வழங்குகின்றார். மனோ தித்தவெல்ல என்பவர் யார்? டீல்கள் மூலம் வருமானத்தை பெற்று நாட்டை காட்டிக் கொடுக்கும் குண்டர். அவரால் நாட்டின் வெளிவிவகார கொள்கையை தீர்மானிக்க முடியுமா? மனோ தித்தவெல்ல என்பவர் பணம் கிடைத்தால் எந்த ஒரு கீழ்த்தரமான செயலையும் செய்வார். அவரை இந்த நாட்டின் வெளிவிவகார கொள்கைகளை தீர்மானிக்க இடமளிக்க வேண்டாம். ஜெனீவாவில் மனித உரிமைகள் பேரவையில் உள்ள இலங்கையின் பிரதிநிதியை ஆட வைப்பது அவரா? அவர் யார்? நீங்கள் இந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சர். உங்களுக்கு இந்த நாட்டில் நட்பெயர் உள்ளது. உங்களது அதிகாரத்தை மனோ தித்தவெல்ல என்கின்ற தாவி திரிபவரிடம் எவ்வாறு கையளிக்க முடியும்? இதன் விளைவுகளை இன்னும் 12, 10, 15 வருடங்களில் அனுபவிக்க நேரிடும். அப்போது பொறுப்பு கூற எவரும் இருக்க மாட்டார்கள். அன்று தொன்ஜுவான், தர்மபால, பெரிய பண்டாரவின் புதிய
அவதாரம் என பாட்டலி சம்பிக்க ரணவக்க ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் கூறினார். அவ்வாறு கூறியவர்கள் இன்று அந்த தொன்ஜுவான் தர்மபால பெரிய பண்டாரவின் நூதன அவதானத்தின் பிரதம சீடர்களாக மாறியுள்ளனர். நான் அறிவேன், நீங்கள் திட்டமிட்டிருந்த உரையை இங்கு நிகழ்த்தவில்லை. 2015 ஆண்டு அமெரிக்காவின் தலைமையில் இலங்கையின் இணை அனுசரணையுடன் மனிதுரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 30 பிரேரணைக்கமைய இலங்கையில் மனிதுரிமைகள் மீறப்பட்டுள்ளமை தொடர்பில் ஆராய சுயாதீன நீதி பொறிமுறையொன்றை உருவாக்க இணக்கம் காணப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள குறித்த நீதி பொறிமுறையில் சர்வதேச நீதிபதிகள், சட்டத்தரணிகள் மற்றும் விசாரணையாளர்களை உள்ளடக்குவதற்கும் இணக்கம் காணப்பட்டுள்ளமை முக்கிய விடயமாகும். நாட்டின் அரசியலமைப்புக்கு அமைய இவ்வாறான கலப்பு நீதிமன்ற வியூகம் ஒன்றை நடைமுறைப்படுத்த முடியாது என இம்முறை நடைபெற்ற 40வது கூட்டத்தொடரில் வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பன சுட்டிக்காட்டியிருந்தார். எனினும் 30 பிரேரணையில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து விடயங்களையும் நடைமுறைப்படுத்த அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் என பிரித்தானியாவின் தலைமையில் இலங்கை இணை அனுசரணை வழங்கி இம்முறை நிறைவேற்றப்பட்ட 40 பிரேரணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 30 பிரேரணையில் உள்ள அனைத்து விடயங்களையும் நிறைவேற்றுவது என்பதில் கலப்பு நீதிமன்றத்தை ஸ்தாபிக்கும் விடயமும் உள்ளடங்குகின்றது. எமது அரசியலமைப்புக்கு அமைய கலப்பு நீதிமன்றத்தை ஸ்தாபிக்க முடியாது என ஜெனீவா மனிதுரிமைகள் பேரவையில் அமைச்சர் திலக் மாரப்பன கூறியிருந்தார். அது எமது அடிப்படை சட்டத்திற்கு முரணானது. அதனை நீங்கள் கூறியது சிறந்த விடயமாகும். அதற்கு நாம் பாராட்டு தெரிவிக்கிறோம். எனினும் பிரித்தானியா கொண்டு வந்த பிரேரணையில் கலப்பு நீதிமன்றத்தை ஸ்தாபிக்கும் பிரேரணைக்கு இணக்கம் தெரிவிப்பதாக உள்ளது. இது ஒரு மலசல குழி என கூறி மனித உரிமைகள் பேரவையிலிருந்து அமெரிக்கா விலகியது. இரண்டாவதாக கொண்டுவரப்பட்ட பிரேரணையிலிருந்து வெளியேறுவதற்கு பல சந்தர்ப்பங்கள் காணப்பட்டன. சர்வதேச நீதிமன்றம் மற்றும் நீதிபதிகளை ஏற்க முடியாது எனவும் அது எமது அரசியலமைப்புக்கு முரணானது எனவும் வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பன 20ஆம் தேதி கூறினார். எனினும் எமது இணை அனுசரணையுடன் வந்த பிரேரணையை ஏற்பதாக 22ஆம் தேதி கூறப்பட்டது. மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையை ஏற்பதாக கூறப்பட்டது. இங்கு பாரிய தவறு ஒன்று ஏற்பட்டுள்ளது. அந்த கடிதத்தின் பிரதி ஒன்று வெளிவிவகார அமைச்சரின் செயலாளருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இணை அனுசரணை வழங்குமாறு அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இதனால் அங்கிருந்த தூதுவரினால் எதனையும் செய்ய முடியவில்லை. ஏனெனில் அவ்வாறான கடிதம் ஒன்று அனுப்பப்படும் போது அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். இது 25ஆம் தேதி நடைபெற்றது. ஆணையாளரின் அறிக்கை ஏப்ரல் 8ஆம் தேதியே சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இணை அனுசரணை வழங்கும் பிரேரணையை சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாள் ஏப்ரல் 14ஆம் தேதியாகும். இவ்வாறு குழப்பமடையாதிருந்தால் 8ஆம் தேதி வரை பொறுத்திருந்து ஆணையாளரின் அறிக்கையை ஆராய்ந்து ஜனாதிபதிக்கும் அதனை காண்பித்து இணை அனுசரணை வழங்கிய ஏனைய நாடுகளுடனும் கலந்துரையாடி இந்த அத்தியாயத்தை இவ்வாறு போடுவதற்கு எம்மால் இடமளிக்க முடியாது என கூறியிருக்க முடியும். மே கிரியாத்மக பரிச்சேதය අපිට මේ විදිහට දාන්න ඉඩ දෙන්න බෑ. මේ රටේ මූලික නීතිය උල්ලංඝනය කරලා මේකට එකඟ වෙලා තියෙනවා. இந்த நாட்டின் அடிப்படை சட்டத்திற்கு முரணாக இதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அடிப்படை சட்டத்தை மீறி இதில் கைச்சாத்திட்டுள்ளனர். அவ்வாறாயின் இந்த நாட்டின் அடிப்படை சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டிற்கு அவர் இலக்காக மாட்டாராம். இதனை முன்னோக்கி கொண்டு செல்லும் அமைச்சர் திலக் மாரப்பன குற்றச்சாட்டிற்கு இலக்காக இது நகைச்சுவையாகும். ஒரு பக்கம் 2015ஆம் ஆண்டு பிரேரணையை சமர்ப்பிக்கின்றனர். பிரித்தானியா தலைமையிலான 5 நாடுகள் இணைந்து மீண்டும் ஒரு பிரேரணையை சமர்ப்பிக்கின்றன. சமர்ப்பிக்கப்பட்ட உடனேயே இதில் உள்ள விடயங்களுக்கு நாம் இணக்கம் தெரிவிக்கப் போவதில்லை என கூறுகின்றனர். හුස්මෙන් අනිත් පැත්තට කියනවා. ඒක තියෙන කටන් වලට මම අපි එකඟ නැහැ කියලා. போர்க்குற்றங்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் திட்டவட்டமாக இருக்கின்றோம். அதிலும் காணாமல் போனவர்களுடைய விடயம் நாங்கள் 2011-12ஆம் ஆண்டுகளில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களோடு இனப்பிரச்சனைக்கான தீர்வு சம்பந்தமாக பேசிய பொழுது அந்த நேரத்திலே மஹிந்த ராஜபக்ச அவர்களும் அவருடைய தம்பி பசில் ராஜபக்ச அவர்கள் எங்களோடு பல சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கின்றார். சிறையிலே அடைக்கப்பட்டவர்கள் அல்லது விடுதலை செய்யப்பட்டவர்கள், காணாமல் போனவர்கள் தொடர்பாக அவர் கிட்டத்தட்ட 7-8 கோவைகளை ஃபைல்ஸ் கொண்டு வந்து படங்கள் உட்பட பலருடைய போராளிகளுடைய அல்லது விடுதலை புலிகள் என்று பெயர் சூட்டப்பட்டவர்களுடைய புத்தகங்களை அந்த கோவைகளை எங்களுக்கு காண்பித்தார். அதற்கு பிறகு சில நாட்களில் ஏற்றுக்கொண்ட விடயம், வவுனியாவிலே இருக்கின்ற முகாமுக்கு சென்று திரு சுமந்திரன் அவர்களும் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் அவர்களை பார்க்கலாம் என்று கூட பசில் ராஜபக்சவும் அரசாங்கமும் கூறியிருந்தது.
ஆனால் அங்கே சென்ற பொழுது இராணுவத்தினர் அவர்களை பார்க்க வேண்டிய இடத்துக்கு கூட அனுமதிக்காமல் தடுத்து விட்டார்கள். அப்பொழுது இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட போராளிகள் அதாவது சரணடைந்தவர்கள் அவர்களுடைய பட்டியல் நிச்சயமாக அரசாங்க தரப்பிலே இராணுவ தரப்பிலே இருந்தது. அவர்களுடைய நிலைமை என்ன, அவர்களை பற்றி பதில் சொல்லுங்கள் என்றுதான் ஒரு பக்கத்திலே காணாமல் போனவர்களுடைய உறவினர்கள், குடும்பத்தினர், தாய் தந்தையர்கள் கோரி நிற்கின்றார். அவர்கள் கையளித்தார்கள். அதற்கான ஆவணங்கள், ஆதாரங்கள் இருக்கின்றன. நான் கூறுவது என்னவென்றால், மஹிந்த ராஜபக்ச அவர்களை பிரதமராக்கிய பொழுது சர்வதேச நாடுகள் அதுக்கு என்ன பதில் வழங்கியதோ அதே போல இந்த ஐநா மனித உரிமை பேரவையுடைய தீர்மானங்களை நீங்கள் நிறைவேற்றாது விட்டாலும் சர்வதேச நாடுகள் இந்த அரசுக்கு எதிராக, இந்த நாட்டுக்கு எதிராக, மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகள் போன்ற நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நாங்கள் முயற்சிக்காமல் இருப்பதற்கு எங்களுக்கு வேறு வழி இருக்கவில்லை, இருக்கின்றது. அதுதான் ஒரு வழியாக இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்தை நிறைவேற்ற தவறினால் இலங்கையை குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்துவோம் என்று இந்த சபையிலே கடந்த 22ஆம் தேதி தமிழ் தேசிய கூட்டமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தமிழ் ஊடகங்கள் அண்மையில் பரபரப்பாக செய்திகளை வெளியிட்டிருந்தன. இலங்கையின் போர்க்குற்ற விசாரணைகளில் சர்வதேச நீதிபதிகளை உள்ளடக்குமாறு அக்கட்சி வலியுறுத்தியுள்ளதாகவும் அதற்கு இடமில்லை என கூறியுள்ள வெளிவிவகாரத்துறை அமைச்சர் திலக் மாரப்பன அவர்களது கூற்றை ஏற்க முடியாதெனவும் அக்கட்சி தெரிவித்துள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே தினம் கொழும்பில் இடம்பெற்றிருந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பிரதமர் அவர்கள் கலப்பு நீதிமன்ற பொறிமுறையை ஜெனீவா கூட்டத்தொடரில் நிராகரித்ததன் மூலம் இலங்கையின் சுவாதீனத்தன்மை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த எனவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. அதாவது பிள்ளையையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டுவதைப் போல இந்த இரு கூற்றுக்களையும் பார்க்கின்ற எவருக்கும் இணை அரசணையில் கைச்சாத்திடப்பட்டுள்ள நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அந்த எச்சரிக்கையானது எதற்கானது என்பது தொடர்பில் சிந்தித்து பார்த்தால் அது வெறும் சுயலாப அரசியலானது என்பது தெரிய வரும். ஐநா மனித உரிமை பேரவையில் அங்கம் வைக்கின்ற குறைந்த 24 நாடுகளுடைய ஆதரவை பெற வேண்டும் என்ற காரணத்தினால் இலங்கை அரசாங்கம் இணக்கத்துடன் இந்த கலப்பு நீதிமன்ற பொறிமுறையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்கின்றோம். அதை கௌரவ அமைச்சர் அவர்களை நீங்கள் நிச்சயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறைப்படுத்தாவிட்டால் நீங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டீர்கள் என்று நீங்கள் வெளிப்படையாக வெளியில் வைத்து அறிக்கையில் விடாமல் பாராளுமன்றத்தில் வெளிப்படையாக சகல ஐநா மனித உரிமை பேரவை நாடுகளுக்கு நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேரடியாக குறிப்பிட்ட விடயத்தை சொல்லுவார், இதை நான் செய்வேன் செய்ய மாட்டேன் என்று. அதேபோல் நீங்கள் அதற்குரிய வெளியில் பத்திரிகைகளில் கூறுவதை விடுத்து பாராளுமன்றத்தில் இந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று நீங்கள் தெரிவிக்க வேண்டும். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையில் காணப்படும் சில விடயங்கள் உண்மைக்கு புறம்பானது என வடமாகாண ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன் கொழும்பில் நேற்று ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார். කවුන්සිල් වාරයේදී සිදුවෙන්නේ එනත මහ කොමසාරිස්වරිය ඇගේ වාර්තාව කියවනවා. ඒ කියවුවට පස්සේ ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அமர்வின் பொழுது அறிக்கையை வாசித்தார். அதன்போது எமக்கு பதில் வழங்க வேண்டி ஏற்பட்டது. அதிலிருந்த சில குறைபாடுகளை நாம் சுட்டிக்காட்டினோம். மன்னார் மனித புதைக்குழி தொடர்பில் அவர்கள் முன்கூட்டிய ஒரு முடிவுக்கு வந்திருந்தனர். இது காணாமல் போனவர்கள் சிலரது என்று குறிப்பிட்டிருந்த விடயத்தை நாம் வன்மையாக கண்டித்தோம். காபன் அறிக்கையை நாம் தெளிவாக சுட்டிக்காட்டினோம். அதனை நீக்கிக் கொள்ளுமாறு நாம் கூறினோம். 3வது தடவையாக அவரது அறிக்கையில் காணப்பட்ட அதிகமான விடயங்கள் கொசிப் இணையதளங்கள் மூலமே மேற்கோள் காட்டப்பட்டிருந்தன. இது 8ஆம் தர மாணவர்களும் செய்யாத விடயங்கள். அதனை நாம் ஒவ்வொன்றாக சுட்டிக்காட்டியதன் பின்னர் அறிக்கையில் பல குறைபாடுகள் இருப்பதாக ஆணையாளர் ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் தகவல்கள் கிடைத்தமையினால் தான் அதனை அறிந்திருக்கவில்லை என்று அறிக்கையை தயாரித்த இருவருக்கும் ஆலோசனை வழங்கினார். இதன் பின்னர் அறிக்கையை தயாரிக்கும் பொழுது பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று அவர் அந்த அதிகாரிகளுக்கு ஆலோசனை கூறினார். அந்த அறிக்கையை தயாரித்தவர்களில் ஒருவர் கனடாவைச் சேர்ந்தவர். அவர் டொரண்டோவில் இருக்கின்றார். இது என்ன தொடர்பு என்பது புரியவில்லை. කැනඩියානු ජාතිකයෙක්. එයා ඉන්නේ ටොරන්ටෝ. ඉතින් අපි දන්නවා එන සම්බන්ධය කොහෙද කියලා මේ. 2015ஆம் ஆண்டு பிரேரணையில் கைச்சாத்திட்டது யார் என்பது தொடர்பில் வடமாகாண ஆளுநர் இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் சுட்டிக்காட்டினார். 2015ஆம் ஆண்டு அந்த பிரேரணையை தயாரித்தது யார் என்பது தொடர்பில் தகவல் அறியும் சட்டத்தின்படிதான் கோரியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அப்ப எங்களுக்கு இப்போ அடிப்படை கேள்வி இருக்குது.
2015 நாங்கள் துணை அனுசனை கொடுத்து ஏற்றுக்கொண்டப்பட்ட அந்த ஆவணையை யார் தயாரித்தது? அப்போது இருந்த வெளிநாட்டு அமைச்சரும் திரு மங்கள சமரவீர அவர்களும் துணை அனுசரணை கொடுத்த அமெரிக்காவை சேர்ந்த சமந்தா பவர் என்ற 2 பேர் தான் அதை. ஆனால் யாருண்ட இந்த டெக்ஸ்ட் யாருண்ட இந்த இந்த அன்றைக்கு நாங்கள் ஒப்பந்தம் விட்ட அந்த 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 ஆவணம் யாரால் எழுதப்பட்டது? ஏன்னா இப்ப யாருமே நாங்கள் கண்டுபிடிக்க இல்லை யார் அந்த ஆவணத்தை எழுதுனது. ஆனால் உள்நாட்டு அமைச்சர் என்ற ரீதியில் அவருக்கு தான் இப்போ பொறுப்பு வரும். இப்போ நான் உண்மையில் நான் கேட்டிருக்கிறேன், ரைட் டு இன்ஃபர்மேஷன், தகவல் அறியும் உரிமைகளை நான் கேட்டிருக்கிறேன், தயவுசெய்து சொல்லுங்க யாரது எழுதுனது என்றா. இப்படியே ஒரு ஆவணை போகும்போது தனிப்பட்ட நபர் மூலமாக போக முடியாது, இன்னும் அது போகக்கூடாது. ஒரு அரசு சர்வதேசத்திடம் போய் கையொப்பம் செய்யும் போது அந்த ஆவணங்களை நாங்கள் இவ்வளோ கூர்மையாக பார்க்க வேணும். அந்த ஆவணங்கள் இருக்கிற ஒவ்வொரு சொல்லும் முக்கியமாக இருக்குது. கிழக்கு மாகாண முகாமைத்துவ உதவியாளர் தேர்வுகள் திறமை அடிப்படையில் தெரிவு செய்யப்பட வேண்டும் என திருகோணமலை மேல் நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது. விகிதாசார அடிப்படையில் நியமனங்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் திறமை அடிப்படையில் அவை மறுக்கப்பட்டுள்ளதால் தங்களுக்கு நீதியை வழங்குமாறும் கோரி பாதிக்கப்பட்ட இருவரால் திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கிழக்கு மாகாண முகாமைத்துவ உதவியாளர்கள் தெரிவுக்கான பரீட்சைகள் இடம்பெற்றதாகவும் திறமை அடிப்படையில் தாங்கள் சித்தியடைந்த போதிலும் தங்களை நேர்முக பரீட்சைக்கு அழைக்கவில்லை என தெரிவித்து மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இன விகிதாசார அடிப்படையில் தெரிவுகள் இடம்பெறுவதாகவும் சட்டத்துக்கு முரணாக நடைபெறும் செயற்பாட்டை தடுத்து நிறுத்தி தங்களுக்கு நீதி வழங்குமாறு குறித்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி இன விகிதாசார அடிப்படையில் தெரிவுகள் இடம்பெறக்கூடாது என உத்தரவிட்டுள்ளார். இன விகிதாசார அடிப்படையில் தெரிவானது இலங்கை அரசியலமைப்பின் 12ஆம் சரத்துக்கமைய சட்டத்துக்கு முரணானது மாத்திரமன்றி இலங்கை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புகளுக்கு முரணானது என கிழக்கு மாகாண ஆளுநர் MLAM ஹிஸ்புல்லா மற்றும் கிழக்கு மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை பரீட்சை பெறுபவர்கள் கொண்ட அனைத்து ஆவணங்களையும் திறமை அடிப்படையில் தெரிவாகியவர்களுக்கு நேர்முக பரீட்சையை நடத்தி அதன் அடிப்படையில் நியமனம் வழங்குவதற்கான இறுதி அறிக்கையையும் எதிர்வரும் மே மாதம் 29ஆம் தேதி மன்றில் சமர்ப்பிக்குமாறும் இதன்போது நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் உத்தரவிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று பிற்பகல் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து. மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு இந்த அரசாங்கத்திலிருந்து 3 அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த 3 அமைச்சர்களும் அங்கு வந்த பொழுதோ அங்கு வனஜீவராசிகளுடைய தாக்கத்தினால் ஏற்படுகின்ற உயிரழிவுகள் பற்றி, உடைமைகள் சேதங்களை பற்றி மாவட்ட காரியாலயத்தில் வைத்து தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கின்றோம். ஒரு வேலையேனும் அந்த 3.5 வருஷ காலத்திலே செய்தரவில்லை. இப்பொழுது 4வது அமைச்சர் பொறுப்படுத்திருக்கிறார். யானைகளை திரட்டுவதற்கான சாதாரண வெடிபொருள் மருந்து கூட அங்கு கொடுக்கப்படுவதில்லை. இன்று அங்கு பாரிய உடைமை சேதங்கள் ஏற்படுகிறது. நாளுக்கு நாள் உயிரிழப்புகளிடம் இந்த விஷயங்களை எல்லாம் அமைச்சர்களிடம் நாங்கள் சொல்லுவது வெறும் வெற்றி பேச்சாகவும் வெற்றி வாக்குறுதிகளாகவும் இருக்கின்றன. அங்கு ஆளணி பற்றாக்குறை இருக்கிறது, வாகன வசதி இல்லை, வெடிப்பொருட்கள் இல்லை, யானை வழிகள் அமைக்கப்படவில்லை. இப்பொழுது வனஜீவராசிகளுக்கு இந்த அரசில் 4வது அமைச்சர் பொருட்படுத்திருக்கிறார். இந்த காலத்திலும் ஏதாவது முன்னேற்றகரமான செயற்பாடுகள் இடம்பெறுமா என்பதில் எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கைகளும் இல்லை. கேப்பாவிலவு மக்கள் 2 வருடங்களை கடந்து தங்களது காணிகளை விடுவிக்குமாறு கோரி வருகின்ற வேளையில் தற்பொழுது இவர்கள் கோருகின்ற காணி வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் கீழ் வருகின்றதா என்று ஒரு ஆய்வு நடைபெறுவதாக அறிய கிடக்கின்றது. 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 203 கோடு 10ஆம் இலக்க வர்த்தமானி பத்திரிகையிலே இந்த வன ஜீவராசிகளது பிரதேசங்கள் எவை என்பது மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது அதை மாற்றி அமைக்கின்ற வகையில் இந்த கேப்பாவுலவு காணிகளை விடுவிக்காதிருப்பதற்கு
பல முன்னெடுப்புகள் இடம்பெற்று வருவதாக அறிய கிடக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வனவள திணைக்களத்தினால் 78 குளங்கள் 3000 ஏக்கர் காணிகளை கையகப்படுத்தி இருக்கின்றது. பொதுவாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே மின்சார வேலிகளை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் மின்சார வேலி போடப்பட வேண்டும். ஆனால் கிரான் பிரதேச செயலாளர் பிரிவிலே 94 கிலோமீட்டருக்கு மின்சார வேலி அமைக்கப்பட வேண்டும். இதுவரை எந்த மின்சார வேலியும் அமைக்கப்படவில்லை. குறிப்பாக 2015ஆம் ஆண்டு யானையின் ஆட்சி வந்ததன் பிற்பாடுதான் கூடுதலான யானைகள் நாட்டுக்குள்ளே ஊடுருவ ஆரம்பிச்சிருக்கிறது. எமது மாவட்டத்தில் 2015ஆம் ஆண்டு தொடக்கம் இதுவரை 39 பேர் யானையினால் இறந்திருக்கின்றார்கள். 30 பேருக்கு மேல் யானையினால் காயமடைந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமின்றி முதலை கடித்து கிட்டத்தட்ட 9 பேர் இறந்திருக்கின்றார்கள். சம்மாந்துறை மல்வத்தை சுகாதார நிலையம் புனரமைக்கப்பட்டு இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க செயலகத்தின் பொருளாதார மேம்பாட்டு அபிவிருத்தி வேலை திட்டத்தினூடாக சம்மாந்துறை மல்வத்தை தாய் சேய் சிகிச்சை நிலையம் புனரமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க செயலகத்தின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கலந்து கொண்டிருந்தார். தமிழக முகாம்களில் வசித்து வந்த 7 குடும்பங்களைச் சேர்ந்த இலங்கையர்கள் இன்றைய தினம் நாடு திரும்பினர். அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் ஆணையாளர் அலுவலகத்தின் ஒத்துழைப்புடன் 7 குடும்பங்களைச் சேர்ந்த 27 பேர் இன்று நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். இவர்களில் 10 பெண்களும் 7 குழந்தைகளும் அடங்குகின்றனர். இவர்களை யாழ்ப்பாணம், மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் குடியமர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புனர்வாழ்வு மற்றும் மீள்குடியேற்ற அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. சுமார் 1 லட்சம் இலங்கையர்கள் தமிழகத்தில் வசித்து வருகின்றனர். இவர்களில் 65,000 பேர் முகாம்களில் வாழ்ந்து வருவதாக புனர்வாழ்வு மற்றும் குடியேற்ற அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நாங்கள் 97 இந்தியாவுக்கு போனாங்க. இப்போதான் திரும்பி இங்கே வாரோம். பிள்ளையெல்லாம் படித்து முடித்து பாதராக போய் திருப்பி ஊருக்கு வர்றோம். இலங்கையின் கடல் எல்லையை மீறி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் 11 தமிழக மீனவர்கள் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டனர். நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்ட ரோந்து நடவடிக்கையின் போது மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீனவர்களின் 3 படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்தொழில் திணைக்களத்தின் யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் ஜெயராஜசிங்கம் சுதாகரன் தெரிவித்துள்ளார். விசாரணைகளின் பின்னர் மீனவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கடற்தொழில் திணைக்களத்தின் யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் குறிப்பிட்டார். தமிழகத்தின் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்களே நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை கடந்த வாரம் கைது செய்யப்பட்ட 11 தமிழக மீனவர்கள் எதிர்வரும் 3ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நாகப்பட்டினத்தை சேர்ந்த 11 மீனவர்களே நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருந்தனர். ஜெனீவா பிரேரணை தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் அவதானம் செலுத்தப்பட்டது. 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவு பெற்ற பின்னர் ஐக்கிய நாடுகள் சபையின் அப்போதைய செயலாளர் நாயகம் பான் கி மூன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் ஏற்படுத்திய உடன்படிக்கையை அடுத்து இந்த பிரச்சினை ஜெனீவா வரை சென்றது. பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கூறும் விடயத்தின் கூட்டு அறிக்கையை சபையில் சமர்ப்பிக்குமாறு நாம் வேண்டுகோள் கொடுத்தோம். அப்போது யார் கையொப்பமிட்டார்கள் என்பதை எம்மால் பார்க்க முடியும். மஹிந்த ராஜபக்சவும் பான் கி மூனும் கூட்டறிக்கையில் கையொப்பமிட்டமை முழு உலகமும் அறியும். மறைப்பதற்கு ஒன்றுமில்லை, அதனை மறைக்கவும் முடியாது. அதன் பின்னர் 2009ஆம் ஆண்டு உங்களின் ஆட்சி காலத்தில் வெளிவிவகார அமைச்சு ஆவணம் ஒன்றை வெளியிட்டது. மஹிந்த சமரசிங்க பேசும் போது நீங்கள் மௌனமாக இருந்தீர்கள். நிவாரண பணியாளர்கள் மற்றும் 11 மாணவர்கள் கொலை செய்யப்பட்ட செயல்களை ராணுவம் மேற்கொள்ளவில்லை. நீங்கள் கூறியது சரி. யுத்தத்தின் போர்வையில் செய்த கொலைகள் தனிப்பட்ட நோக்கங்களுக்காக வெள்ளை வான் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட கொலைகள். வடமாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரோஷான் பெர்னாண்டோ வவுனியாவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். எனக்கு ஒரு பிரச்சனை உள்ளது. எனக்கு தமிழ் பேசுவது சிரமமாகும். எனினும் தமிழில் கூறும் விடயங்கள் எனக்கு புரியும். அதுவே முதலாவது பிரச்சனையாகும். வடமாகாணத்தில் சேவையாற்ற 6000 போலீஸ் உத்தியோகத்தர்கள் உள்ளனர். அவர்களில் 1000க்கும் குறைவான உத்தியோகத்தர்களுக்கு தமிழ் மொழியில் சேவையாற்ற முடியும். இதுவே எனக்குள்ள பாரிய பிரச்சனையாகும்.
பொதுமக்களுக்காக சேவையாற்ற தமிழ் மொழியை அறிந்த அதிகாரிகள் எமக்கு அவசியமாகும். வடமாகாணத்தில் உள்ள பல இளைஞர்களில் போலீசில் இணைக்க வேண்டிய தேவை எமக்குள்ளது. இயன்றளவு போலீசில் இணையுமாறு நாம் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம். போலீஸ் சிறந்ததாகும். நீங்கள் போலீசில் இணைந்து உங்களின் மக்களுக்கே சேவையாற்ற முடியும். 19 வயதிற்குட்பட்டவருக்கான 2 நாட்கள் கொண்ட கிரிக்கெட் தொடரில் கல்கிசை புனித தோமஸ் கல்லூரி அணி அரையிறுதி சுற்றிற்கு தகுதி பெற்றது. இதற்கான காலிறுதிப் போட்டியில் காலை மஹிந்த கல்லூரி அணி தோல்வியை சந்தித்தது. கல்கிசை புனித தோமஸ் மற்றும் காலி மஹிந்த கல்லூரி அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டி கொழும்பு ராயல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய புனித தோமஸ் கல்லூரி அணி சார்பாக கிருஷான் முனசிங்க 150 ஓட்டங்களை பெற்றார். உமயங்க சுவாரிஸ் 72 ஓட்டங்களையும், டெலோன் பீரிஸ் 67 ஓட்டங்களையும், ரயன் பெர்னாண்டோ 50 ஓட்டங்களையும் பெற்றனர். பசன் பெத்தன் கூட 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். புனித தோமஸ் கல்லூரி அணி 8 விக்கெட் இழப்புக்கு 514 ஓட்டங்களை குவித்து ஆட்டத்தை நிறுத்தியது. பதிலளித்தாடிய காலி மஹிந்த கல்லூரி அணி விக்கெட் இழப்பின்றி 26 ஓட்டங்களை பெற்றிருந்த போது 2ஆம் நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. இதற்கமைய போட்டியை வெற்றி தோல்வியின்றி முடிவுக்கு கொண்டு வருவதாக நடுவர்கள் அறிவித்தனர். எவ்வாறாயினும் தொடரில் பெற்றுக் கொள்ளப்பட்ட புள்ளிகள் பிரகாரம் அரையிறுதியில் விளையாடும் வாய்ப்பு கல்கிசை புனித தோமஸ் கல்லூரி அணிக்கு கிட்டியது. இலங்கை மகளிர் அணிக்கு எதிரான 2வது சர்வதேச 20-20 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து மகளிர் அணி 8 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியது. இதற்கமைய 3 போட்டிகள் கொண்ட 20-20 கிரிக்கெட் தொடரை ஒரு போட்டி எஞ்சிய நிலையில் இங்கிலாந்து மகளிர் அணி கைப்பற்றியது. கொழும்பு பி சராவோல் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை மகளிர் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 108 ஓட்டங்களை பெற்றது. அணித்தலைவி சமரியா தப்பத்து 24 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றார். பந்துவீச்சில் கேத்தரின் பிரிண்ட் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடிய இங்கிலாந்து மகளிர் அணி சார்பாக டேனியல் வைட் மற்றும் எமி ஜோன்ஸ் ஜோடி முதல் விக்கெட்டுக்காக 79 ஓட்டங்களை பகிர்ந்தது. டேனியல் வைட் 37 ஓட்டங்களையும், எமி ஜோன்ஸ் 36 ஓட்டங்களையும் பெற்றனர். இங்கிலாந்து மகளிர் அணி 13.2 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்புக்கு வெற்றியை கடந்தது. அதனுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான இரவு 10:30 பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.